ஆர்வமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனம் உலக உய்ய. இந்த உலகம் உய்வதற்காகவும் அசுரர்களுடைய கொடுமைகளிலிருந்து தேவர்களை பாதுகாப்பதற்காகவும் சிவபெருமானிலிருந்து நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்த அந்த முருகப்பெருமான் எப்பொழுது பாலகனாக இருந்து அவர் அங்கே சூரனை வென்று செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு முருகப்பெருமான் அங்கே ஆலயத்தில் உள்ள குதிரை வாகனத்தில் சற்று நேரத்தால் வெளிவர இருக்கின்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். இன்றைக்கு ஆலயத்திலே அங்கே முக்கியமாக காலையிலே நடைபெற்ற விழாக்கள். அங்கே முருகப்பெருமானுக்கு மாம்பழம் கொடுக்க மறுத்த காரணத்தினாலே அவர் மறுத்து அங்கே பழனி ஆண்டவராக சென்ற காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று மாலை வேளையிலே மாணிக்க வாசகரது விழாவை மாணிக்க வாசகர் எவ்வாறு தன்னுடைய மன்னனுடன் நடந்து கொண்டார் என்ற புராணத்திலே சொல்லப்பட்ட விடயத்தை கதையாக காண்பிப்பதற்காக இப்பொழுது குதிரை வாகனத்திலே பெருமான் தேவியருடன் வர இருக்கின்றார் என்ற செய்தியை தருகின்றோம். முன்னொரு காலத்திலே பாண்டி நாட்டிலே அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய முதன் மந்திரியை நியமித்தார். இந்த முதன் மந்திரியாக இருந்தவர் மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் என்ன செய்தார் என்றால், அரண்மனையிலே இருக்கிற திரவியங்கள் எல்லாவற்றையும் ஆலயத்தினுடைய சிவப்பணிக்கு ஆங்காங்கு பணிகளுக்கு எல்லாம் செலவழித்து நிறைவாக அங்கே அந்த பொக்கிஷங்களை காலியாக வருகின்ற சமயத்திலே அங்கே அந்த நாட்டிலே குதிரைகள் இல்லை. அரபு நாட்டிலிருந்து குதிரைகள் சில வந்ததாக வணிகர் வளர்ந்து கூற அங்கே பன்னன் என்ன செய்தான் என்றால், இந்த மாணிக்க வாசகரை குதிரைகள் வாங்கி வரும்படி பொக்கிஷத்தை திறந்து தேவையானவற்றை எடுத்து போகும்படி சொல்ல அவர் அந்த நிதிகளை எல்லாம் எடுத்து சென்று திருப்பணிக்கு செலவழித்து விட்டார். இப்பொழுது மன்னனுக்கு குதிரைகள் கொடுக்கும் நாள் வந்து விட்டது. அங்கே குதிரைகள் இல்லை. அங்கே மன்னன் இவரை இந்த முதன் மந்திரியை தண்டலாளர்களை கொண்டு கைது செய்து கொண்டு வந்து விசாரணை செய்தால் வருகிறது குதிரை என்றார். அங்கே வந்தவை எல்லாம் இரவிலே அங்கே மாணிக்கவாசகரை கனவில் தோன்றி நான் குதிரைகளை அனுப்புகின்றேன் என்றார். அங்கே குதிரைகள் பெருந்தொகையாக வந்தன. அங்கே காட்டிலே உள்ள நரிகளையும் விலங்குகளையும் பிடித்து குதிரைகளாக ஆக்கிய இறைவன் அங்கே மாணிக்க வாசகருக்கு வேண்டிய குதிரைகளையும் பாகர்களையும் அனுப்பி வைத்தார். இந்த குதிரைகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அரண்மனையிலே ஏனைய குதிரைகளுடன் சேர்த்து கட்டி விட்டார்கள். அங்கே இரவானதும் அந்த ஏனைய மிருகங்கள் எல்லாம் இருந்த குதிரைகளை எல்லாம் கடித்து தொந்தரவு செய்து கொலை செய்து கொண்டு நின்றன. இதனால் ஆத்திரமுற்ற மன்னன் கண்டலாளர்களை கொண்டு வந்து அவருக்கு தண்டனை கொடுத்தார். இந்த வேளையிலே அங்கே மாணிக்க வாசகருடைய சிறையிலே அடைத்தார். இதனாலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே வைகை நதி பெருக்கெடுத்தது. இந்த வைகை நதி பெருக்கெடுத்தாலே அந்த நதியை அணையை கட்டுவதற்காக மக்கள் எல்லோரையும் ஒருங்கு திரட்டி அங்கே கொண்டு வந்து அணையை கட்ட முயற்சித்த பொழுது அங்கே சிவபெருமானும் கூலியாளாக வந்திருக்கின்றார். ஆகவே அங்கே மாணிக்க வாசகரை பாதுகாப்பதற்காகவும் அவருடைய பெருமையை உலகுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த சிவன் அந்த வேளையிலே வந்து அங்கே மணிவாசகரை பாதுகாத்த அந்த செயற்பாட்டை இன்றைக்கு குதிரை வாகனம் என்ற ரீதியிலே இங்கே நடித்து காண்பிக்கப்படுகிறது. குதிரையிலே பெருமான் பிறவியரும் வருகின்றார்கள். அவர்கள் அந்த குதிரையை எவ்வாறு
வழிநடத்துகின்றார்கள் என்ற காட்சிகளையும் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். அங்கே சலங்கை சத்தங்கள், சல்லாரி சத்தங்கள் கேட்க, குதிரையினுடைய லாடக் சத்தம் அங்கே கேட்கின்ற ஓசையை எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே முருகப்பெருமான் திருவருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற செய்தியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் கனகவாரி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். பதுவோ மின்னும் கதிர்வேல் பிகிழ்ந்தாள் நினைவார் இன்னம் களையும் கிருபை சூழ் சுடரே தன்னம் தனி நின்றது தானறிய இதை நிற்பதுவோ தன்னம் தனியாக எதையும் சாராமல் யாரையும் சாராமல் தனியாகவே நின்றது வேர் தனியாகவே நின்றது வேர் அவ்வாறு தன்னம் தனியாக இருக்கும் வேர் கந்தவேள் நல்லை கந்தவேள் யாரையும் சாராமல் எதையும் சாராமல் தன்னும் தனியாக தனியாக யாரையும் எதையும் சாராமல் தனித்து நிற்கும் வேள் கந்தவேள் நல்லை கந்தவேள் இன்னும் ஒருவர்க்கு இதை நிற்பதுவோ வேறு எவருக்கும் அடிபணிந்து போவதுவோ இன்னும் ஒருவர்க்கு இசை விற்பதுவோ மின்னும் கதிர்மேல் பிகிர்ந்தார் நினைவார் கிண்ணங்களையும் கந்தபெருமானை நல்லூர் கந்தவேலை கந்தவேலை எந்த வேளையும் நினைந்து தொழுவார்களுடைய துன்பங்களையும் துயர்களையும் நீக்கும் சூழ் வழிவேல் சுடரே
திருக்கோடு தேவதா தேவேந்திர